131 பேர்ல 23 பேர் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 23 எம்எல்ஏ கொடுத்த வன்னிய சமுதாயத்திற்கு நீங்க எத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்கீங்க? 3. அதன் பிறகு யாருக்கு அதிகம்னா பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 21 எம்எல்ஏ பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் திமுக கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை அமைச்சர் கொடுத்திருக்கீங்க? அதே நாமம் தான் 3. நான் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, ஆனால் இதில் ஏன் சமூக நீதி நிலைநாட்டவில்லை? முக்குளத்தோர் சமுதாயம் 12 எம்எல்ஏக்கள், அதில் 5 பேர் அமைச்சர்கள், 12 பேர் 5 பேர் அமைச்சர்கள். ரெட்டியார் சமுதாயம் 5 பேர், அதில் 2 அமைச்சர்கள். கவுண்டர் சமுதாயம் 9 பேர், அதில் 3 அமைச்சர்கள். முதலியார் சமுதாயம் 10 பேர், அதில் 2 அமைச்சர்கள். இசைவேளாளர் சமுதாயம் அதில் 2 பேர், 2 பேருமே அமைச்சர், ஒருத்தர் முதலமைச்சர், இன்னொருத்தர் விளையாட்டுத்துறை அமைச்சர். யாதவ் சமுதாயம் 3 பேர், அதில் 2 அமைச்சர்கள். நாடார் சமுதாயம் அதுவும் 9 பேர், அதில் 3 அமைச்சர்கள். படுகா சமுதாயம் ஒருத்தர் அமைச்சர். முத்தரை சமுதாயம் 4 பேர், அதில் 1 அமைச்சர். மீனவர் சமுதாயம் 2 பேர், அதில் 1 அமைச்சர். இஸ்லாமியர்கள் ஒருத்தர், 2 பேர், அதில் 1 அமைச்சர். கொடுக்க வேண்டாம் சொல்ல, கொடுங்க, நிறைய கொடுங்க, எல்லா சமுதாயத்திலும் கொடுங்க, தப்பு கிடையாது. நான் கேட்கிறது, உங்களுக்கு இவ்வளவு எம்எல்ஏ கொடுத்த சமுதாயங்களுக்கு ஏன் நீங்க இவ்வளவு குறைவா கொடுத்திருக்கிறீங்க? இதுதான் உங்க சமூக நீதியா? சமூக நீதியா? நான் கேட்கிறேன், பட்டியலின சமுதாயத்திற்கு 21 பேர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு 3 பேர் கொடுத்துறீங்க. அந்த 3 பேர் எந்த நிலையில் இருக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள், அதுல புரோட்டோகால் இருக்கு. முதல் அமைச்சருக்கு ஃபர்ஸ்ட் புரோட்டோகால், இரண்டாவது யாரு துரைமுருகன் அவர்கள், இரண்டாவது புரோட்டோகால், அப்படி வரிசையில புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் படி பார்த்தா 34வது இடத்துல யாருக்கு தெரியுமா புரோட்டோகால்? கயல்விழி செல்வராஜ். அவங்க தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பட்டியலின சமுதாயம் சார்ந்தவர்கள். அவங்க என்ன இடத்துல இருக்காங்க? கடைசி புரோட்டோகால், கடைசி இடத்துல இருக்குது 34. அடுத்தது யாரு? 33வது இடத்துல யாரு? மதிவேந்தன், ராசிபுரம் எம்எல்ஏ. அவர் அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர். 33வது இடம். 31வது இடத்துல யார் தெரியுமா? சி.வி. கணேசன். அவர் ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர், கடலூர் மாவட்டம். அவர் என்ன இடம்? 31வது இடம். 32 மட்டும் யாரும் கொடுத்தாங்க. அப்போ நீங்க சமூக நீதி பேசுற திமுக பட்டியலின சமுதாயத்தை இவ்வளவுதான் நீங்க மதிக்கிறீங்களா? உங்களுடைய சமூக நீதி இதுதானா? அப்போ உங்களுடைய மனசாட்சிப்படி பாருங்க. நீங்க இவ்வளவு எம்எல்ஏ கொடுக்குறாங்க, உங்களுக்கு இவ்வளவு பேர் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இதுதானா? 31வது புரோட்டோகால், 33வது புரோட்டோகால், 34வது இடம். அது என்ன தொகையை கொடுக்குறீங்க? ஆதிதிராவிட நலத்தொகை. இப்படி ஒண்ணும் இல்லாத தொகையை கொடுத்துட்டு போறீங்க. ஏன் அவங்களுக்கு தலைமை கிடையாதா? தகுதி கிடையாதா? நல்ல துறை அவங்க எல்லாம் நிர்வாகம் செய்ய தெரியாதா? ஏன் அந்த காலத்துல காமராஜர் கொடுத்தாரு, கக்கனுக்கு கொடுத்தாரு, பொதுப்படைத்துறை கொடுத்தாரு, பக்தோஜல உள்ளாட்சித்துறை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாங்க. ஏன் உங்களுக்கு கொடுக்கறது ஏன் மனசு வரல?
எப்ப வரும்? இந்த ரெண்டு பெரிய சமுதாயம் உங்களுக்கு ஓட்டு போட மட்டும்தான் அடிமைகள். ஓட்டு போடணும், கோஷி போடணும், கொடி ஏற்றணும், கொடியை பிடிக்கணும். ஆனா இந்த மக்கள் முன்னேறக்கூடாது. உங்க கணக்குப்படி, உங்க சமூக நீதி கணக்குப்படி, திமுக சமூக நீதி கணக்குப்படி வன்னியர் சமுதாயம் சரி, பட்டியலின சமுதாயம் சரி முன்னேறக்கூடாது. அடிமையா இருக்கணும், ஓட்டு போடுற மக்களா இருக்கணும். சாராயத்தை கொடுத்து ரெண்டு சமுதாயத்தை நாசப்படுத்து எந்த முன்னேற்றமும் கிடையாது. இந்த ரெண்டு சமுதாயம் இருக்கின்ற வட மாவட்டத்தில் ஏதாவது தொழிற்சாலை, ஏதாவது முன்னேற்றம், ஏதாவது வேலை வாய்ப்பு. இந்த ரெண்டு பெரிய சமுதாயம் இருக்கிற வட மாவட்டத்தில் கல்வியில பாத்துங்க 38 மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த கல்வி எடுத்துக்க ஆண்டுதோறும் இந்த +2 ரிசல்ட், +1 10th ரிசல்ட்ல வரும்ல, அந்த கணக்குப்படி பார்த்தா எந்தெந்த மாவட்டம் கடைசியில இருந்து நான் பார்ப்பேன். என்னடா எப்படியாவது ஏதாவது ஒன்று வருமா? முதல் மாவட்டம் பார்த்தா விருதுநகர் அப்படி வரும், அடுத்தது திண்டுக்கல், அடுத்தது கன்னியாகுமரி, அடுத்தது தூத்துக்குடி, அடுத்தது திருநெல்வேலி. இப்படி எல்லாம் தென் மாவட்டங்கள். முதல் 10 மாவட்டத்துல ஒரு மாவட்டம் கூட வட மாவட்டத்தில் கிடையாது. அடுத்தது மேற்கு மாவட்டம். வட மாவட்டம் எங்க வரும்? 38வது மாவட்டம் விழுப்புரம், 37வது மாவட்டம் திருவண்ணாமலை, 36வது மாவட்டம் வேலூர், 35வது மாவட்டம் கடலூர், 34வது மாவட்டம் தர்மபுரி. இப்படிதான் கடைசியில் இருக்கிற பட்டியலில் தான் வட மாவட்டங்கள் வரும். அப்போ இதுக்கு என்னையா செய்ய? இது நான் சொல்றது ஏதோ 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கிடையாது, 30 ஆண்டு காலமாக இந்த நிலை தான் இருக்கிறது. ஒரு 30 ஆண்டு காலம் இந்த வட மாவட்டங்கள் கல்வியில கடைசியில வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல கடைசியில இருக்கு, பர் கேபிட்டா இன்கம்ல கடைசியில இருக்கு, குடிசையில அதிகமா இருக்கு. ஆனா ஒண்ணுத்துல மட்டும் அதிகமா நம்பர் 1 என்ன? டாஸ்மாக் விற்பனையில, சாராயம் குடிப்பதில் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வட மாவட்டங்கள். அப்போ இதுதான் திமுகவின் சமூக நீதியா? இந்த மக்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாது, வேலையை கொடுக்கக்கூடாது, முன்னேற்றம் கொடுக்கக்கூடாது, தொழில் கொடுக்கக்கூடாது. ஆனா சாராயத்தை மட்டும் திணிச்சு குடிக்கடா குடிக்கடா குடிக்கடா, மூளை வேலை செய்யக்கூடாது, நீ சிந்திக்க கூடாது. எலெக்ஷன் வந்தா போதும், நீ ஓட்டு போடணும். அதுக்கு நான் கொடுத்துறேன் காசு, 300 கொடுத்துறேன். தமிழ்நாட்டு பெண்கள் நீங்க நினைச்சு பார்க்கணும். தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல, ஒரு கையில உங்களுக்கு கொடுக்கறது 500 ரூபாய், இன்னொரு கையில உங்களுக்கு கொடுக்கறது மண்ணு கொடுக்குறோம். ஒரு கையில 500 ரூபாய், இன்னொரு கையில மண்ணு. அந்த 500 ரூபாய் எங்க போவோம்? உன் பாக்கெட்டுக்கு போவோம். அந்த மண் எங்க போவோம்? உன் தலைக்கு போவோம். உன் தலையில நீயே மண் வலி கொட்டிக்கிற, உன் தலையில நீயே மண் வலி கொட்டிக்கிற. ஆனா அதுக்கு வேலை 500 ரூபாய். 500 ரூபாய் கொடுத்தாங்க. கொடுத்தவங்க விசுவாசமா இருக்கும். உங்க வாழ்க்கைக்கு போராடி கொண்டிருக்கணும், உங்க பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு வேலைக்கு போக நாங்களும் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு விசுவாசம் தான் இருக்காங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் 500 ரூபாய் கொடுத்தா போதும், முடிஞ்சு போச்சு. ஐயோ கிட்டு வாங்கி ஓடி கிடி வாங்கி அடிச்சு குடிச்சு போன் பண்ணி, ஏங்க என் வீட்டுக்கு ஏன் வரல காசு? எங்க வீட்டுல அந்த 5 ஓட்டு இருக்குது, சீக்கிரம் வாங்கப்பா. அந்த நேரத்துல தெரியாது, கண்ணெல்லாம் மூடி இருக்கும். 500 ரூபாய் கொடுப்போம், அதை வச்சுதான் வாழ்க்கையே நடக்கும். நாங்க 5 ஆண்டு காலம் போராடி தொண்டை தண்ணி வத்தி ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டு பிரச்சனையில கேஸ், எந்த கேஸ் இந்த கேஸ் உங்களுக்காக அன்றாடம் போராடி தேர்தல் ஒரு நாளைக்கு முன்பு 500 ரூபாய் வாங்கி எங்களையும் முடிச்சிடுறீங்க, உங்களையும் முடிச்சிடுறீங்க. அவ்வளவுதான். அன்புமணி நல்லா பேசுறாங்க, விவரமா சொல்றாங்க, புள்ளி விவரம் சொல்றாங்க. டாக்டர் டீசெண்டா இருக்காங்க, நிறைய செஞ்சிருக்காங்க.
இந்தியாவுக்கு இந்த 108 ஆம்புலன்ஸ்ல இருந்து நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் போலியோ ஒழிச்சிருக்கிறான், புகையிலே ஒழிச்சிருக்கிறான், குட்காவை தடை பண்ணிருக்கிறான், இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறான். இங்கேயும் நல்ல புள்ளி வரும், நீர் மேலாண்மை அன்புமணி விட்டாங்க, யாரும் கிடையாது. விவசாயத்தை பத்தி 2-3 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறோம். இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனை என்ன, அதுக்கு தீர்வு என்ன, எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. நல்ல மாற்றம், முன்னேற்றம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாண்டா, சூப்பரா. ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த ஜாதி தான் பிரச்சனை. ஏன் அந்த ஜாதியில நான் பிறந்ததுதான் தப்பா? ஏன் நான் என்ன பண்ணேன்? அதுக்கு நான் என்னையா பண்ணேன்? மத்தவங்களாம் அவங்கள கொள்ளடிச்சிட்டு போலாம், கொள்ளடிக்கிறவங்க ஓட்டு போடுவீங்க, கொலைகாரனும் ஓட்டு போடுவீங்க, சாராயம் வைக்கிறவங்க ஓட்டு போடுவீங்க, பெண்களை கேலி பண்ணாலும் ஓட்டு போடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா அன்புமணினா அவன் பின்னாடி ஜாதி தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா நெருடலா இருக்கு, சிக்கலா இருக்கு. அதனாலதான் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன். அதனால நான் ரசிப்பேன், அவன் பேசத்தான் நான் ரசிப்பேன். ஓட்டு மட்டும் நான் அவனுக்கு போட மாட்டேன். ஏன்? ஜாதி. இதுல இப்ப யாரு ஜாதி வெறி பிடிச்சிருக்க போறா? உனக்குதான். எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, ஆனா அந்த ஜாதியை வச்சுக்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா அப்போ நீ தான் ஜாதி வெறி பிடிச்சிருக்க. உனக்கு தான் ஜாதி பிரச்சனை இருக்கு. ஒரு முறை கொடுத்து பாரு, எனக்கு நான் அதிகமா கேட்கல. 5 ஆண்டு காலம் கொடுத்து போய் 2 ஆண்டு காலம் முடியா, அது போதே. எனக்கு 57 ஆண்டு காலம் பண்ணாது, நான் 2 ஆண்டு காலத்துல நான் பண்ணி காமிப்பேன். முடியாது. நான் சும்மா வாய் பேச்சு சொல்லிருக்கேன். கடந்த காலத்துல நான் செஞ்சிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் எனக்கு வாய்ப்பு ஐயா கொடுத்த. சிதறி கிடந்த வன்னிய சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வன்னிய சங்கம் தொடங்கி பிறகு அன்றாடம் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாதம் பிரச்சனை போராட்டம், தூக்கு கயிறு போராட்டம், பட்டநாமம் போராட்டம், சாலை மறியல், ஒரு நாள் சாலை மறியல், ஒரு நாள் ரயில் மறியல், என்னென்னமோ மனு கொடுத்து அது கொடுத்து இதை கொடுத்து ஒன்றும் நடக்கல. பிறகு 1 வாரம் சாலை மறியல் நடத்தினாங்க. அந்த 1 வார சாலை மறியலில் ஒரு நாள், முதல் நாள் செப்டம்பர் 17, 1987 ஒரு நாள், முதல் நாள்ல 21 பேர் போலீஸ் சுட்டாங்க. காவல்துறை எங்க சுடணும்? ஒண்ணு வானத்தை பார்த்து சுடணும், இல்ல தரையை பார்த்து சுடணும், இல்லாட்டி முட்டி கீழே சுடணும். நேரடியா நெஞ்ச பார்த்து சுட்டாங்க. 21 பேர் காவல்துறையால் அன்று கொலை செய்யப்பட்டார்கள். கொலைதான் இது. 21 பேர். அன்னைக்கு கேட்கறது கூட ஒரு நாதி கிடையாது. எத்தனையோ கட்சிகள் இருந்தால், எத்தனையோ அமைப்புகள் இருந்து, ஒரு தலைவர், ஒரு கண்டனம், ஒரு கண்டிப்பு, சாவட்டா அவங்க அந்த நிலையில இருந்து. எதுக்கு நாங்க போராடணும்? எதுக்கு ஐயா போராடினாரு? இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிப்பு கூடியா, பிள்ளைங்களுக்கு வேலையை கூடியா, அதுதான் வேலை நாட்டுக்கு போராடணும். படிக்காம இந்த பிள்ளைங்க சுத்திட்டு இருக்கு, வேலை இல்லை உங்களுக்கு, விவசாய கூலிகளா இருக்கிறாங்க, ரோடு போட்டுட்டு இருக்கிறான், கல் உடைக்கிறான், கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறான். அதெல்லாம் பெரிய தப்பான வேலை என்னன்னு சொல்லல. ஆனா அந்த நிலையில தான் இருக்கிறான், அதுக்கு மேல முன்னேற மாட்டான். 10 ஆளுக்கு சாராயத்தை குடிச்சு முன்னேறாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் படிப்பு கொடுங்க, கொஞ்சம் வேலையை கொடுங்க. அதுதான் எங்க ஐயாவுடைய கோரிக்கை. இதை கொடுக்க முடியாத இவ்வளவு கட்சிகள் தமிழ்நாட்டில். அதுக்கு வேற வழி இல்லை. போராட்டம் போராட்டம் போராட்டம். பிறகுதான் அதன் பிறகு 20 விழுக்காடு எம்பிசின்னு திமுக கேட்டா எங்க கலைஞர் தான் கொடுத்தாரு. ஏன் உங்க கலைஞர் தான் 69 இருந்து முதலமைச்சராக இருக்கு, அப்ப கொடுக்க வேண்டியதானே? இந்தியாவுக்கு சுதந்திரம் யார் கொடுத்தா? யார் வாங்கி தந்தா? மகாத்மா காந்தி. கொடுத்தது யாரு? லார்ட் மவுண்ட் பேட்டன். லார்ட் மவுண்ட் பேட்டன் ஸ்தானத்தில் கலைஞர் கையெழுத்து தான் போட்டார். ஆனா மகாத்மா காந்தி ஸ்தானத்தில் போராடி வாங்கி தந்தது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா இல்லைன்னா போராட்டம் இல்லைன்னா கிடைச்சிருக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. போராட்டம் பண்ணி 20 விழுக்காடு எம்பிசி, அதில் 107 சமுதாயங்கள், இன்னைக்கு 115 சமுதாயங்கள் வந்துடுச்சு. போக பார்த்தோம், இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு கிடைச்ச இடஒதுக்கீடு இந்த சமுதாயம், வன்னிய சமுதாயத்திலிருந்து இன்னும் பிரதிநிதித்துவம் இல்லை, சரியான முறையில் கிடைக்கல.
குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி ஒண்ணுமே இல்ல. குரூப் டில பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் அங்க கிடைச்சது, அவ்வளவுதான். குரூப் டினா என்னன்னு தெரியுமா? அந்த கிளர்க்கு, அந்த எலக்ட்ரிஷியன், அந்த பிளம்பர், அதெல்லாம் குரூப் டி. அது நான் இழிவா வேலை சொல்லல, வேலைதான். நம்ம கோரிக்கை என்ன? குரூப் ஏ. குரூப் ஏனா என்ன? டெபுட்டி கலெக்டர். டெபுட்டி கலெக்டரா குரூப் ஏ செலக்ட் ஆனாங்கன்னா அப்புறம் கலெக்டரா வருவாங்க, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, எப்படின்னா ஆகலாம். ஐஏஎஸ் அதிகாரியா வரலாம். வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொள்கை முடிவு எடுக்கலாம். அதே போன்ற டிஎஸ்பி எத்தனை பேர் செலக்ட் பண்ணிக்கிறாங்க? இல்ல. இப்ப இருக்கிறவங்க டிஎஸ்பி, எஸ்பி எல்லாம் என்ன நிலையில? கான்ஸ்டபிள் இருந்து, இல்லாட்டி எஸ்ஐல இருந்து வந்து, அப்புறம் இன்ஸ்பெக்டர் இருந்து, டிஎஸ்பி இருந்து, அப்புறம் எஸ்பி, அவ்வளவு எஸ்பியில முடிஞ்சு போய் ரிட்டையர்மெண்ட். இதுதான் நாங்க கேட்கிறோம். இது எத்தனை பேருன்னா இல்ல. கணக்கு கொடுங்கன்னா கணக்கு கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு வேண்டிய கணக்கு மட்டும் திரிச்சு கிரிச்சு இவ்வளவு பேர் 10 ரூபாய்க்கு வந்துட்டாங்க, 11 வந்துட்டாங்க, 12 வந்துட்டாங்க, பொய்யான கணக்கு சொல்லி சொல்லி இந்த கணக்கு எடுத்து பார்த்துட்டா இப்ப இருக்கிற கணக்கு முதல்ல இருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த வன்னிய சமுதாயத்துல எத்தனை போலீஸ்ல இருக்கிறாங்க மொத்தமா கணக்கு 20% இடஒதுக்கீடுல வந்ததெல்லாம் இல்லை. டிஎஸ்பி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா கணக்கு இல்லை. இப்படி ஒரு பொய்யான ஒரு கணக்கு கொடுத்து நான் கேட்கிறேன். இன்னைக்கு எம்பிசி என்பது இது எல்லா சமுதாயத்துக்கும் நாங்க மதிக்கிறோம், நாட்டு கருத்து கிடையாது. ஆனால் இந்த சமுதாயங்கள், பின்தங்கிய சமுதாயங்களுக்கு இன்னும் முன்னுரிமை தர வேண்டும். ஒரு சில சமுதாயங்கள் எல்லா இடத்தையும் எடுத்துக்கிறது இல்லை, அது தவறு. எல்லாத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுங்க. அவங்க மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சு கொடுங்க, சமூக பின்தங்கிய நிலை அடிப்படையில் பிரிச்சு கொடுங்க. மீண்டும் அதுக்கு என்ன கணக்குன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இது ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை கிடையாது. ஒரு உதாரணம், இன்னைக்கு மலை கோரவர் சமுதாயம், நம்ம கோரவர் சமுதாயம் சொல்ற மலை கோரவர், இந்த சமுதாயம் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா? அரசாங்கத்துக்கு தெரியும். இந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க? அந்த சமுதாயத்தில் யாராவது படிச்சிருக்காங்களா, வேலைக்கு போறாங்களா, அரசு வேலையில் இருக்குதா, வீடு இருக்குதா, வாசல் இருக்குதா, எந்த கணக்கும் தெரியாது. சலவை தொழிலாளர் சமுதாயம், அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன நிலையில இருக்கிறாங்கன்னா அரசுக்கு தெரியாது. முடி திருத்துகின்ற சமுதாயம், அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன நிலையில இருக்கிறாங்க தெரியாது.